நம்மளுடைய ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்கணும். ஓகேவா? பட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி கூகுள்னு சர்ச் பண்ணிட்டு அதில் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு uid.government.in ஒன்று வரும். ஓகேவா? அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணிட்டு இதில் லாங்குவேஜ் யூஸ் பண்ண சொல்லும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? தமிழ் வேணும் தமிழ், இங்கிலீஷ் வேணும் இங்கிலீஷ். இப்போ நான் இங்கிலீஷ் வேணும், இங்கிலீஷ் கொடுத்துட்டேன். கொடுத்தவொடனே இது க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணோடனே இந்த மை ஆதார் இருக்குல்ல, அதில் ஜஸ்ட்டு போயிட்டு மவுஸை வச்சிங்கனாவே உங்களுக்கு இதெல்லாம் டீட்டெயில் ஷோ ஆகும். அதில் டவுன்லோட் ஆதார்னு இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அதில் கிளிக் பண்ணாமல் ஜஸ்ட் ஷோ பண்ணும். அதில் வந்து கொடுத்தோடனே இந்த மாதிரி வரும். இதில் டவுன்லோட் ஆதார்னு இருக்கு பாருங்க, செகண்ட் இது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஆதார் கார்டு நம்பரை வச்சு கேப்சர் கோட் கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை என்வலாய்மெண்ட் நம்பர், அந்த என்வலாய்மெண்ட் நம்பர் ஐடி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக பிடிப்போம்ல கார்டு, அந்த மாதிரி பிடிச்சினா அதை வச்சு இது பண்ணிக்கலாம். இது வந்து விர்ச்சுவல் ஐடி, அது வந்து கார்டுக்கு ஆதார் கிட்ட கீழே நம்பருக்கு கீழே இருக்கும். அந்த விர்ச்சுவல் ஐடி வச்சு இது பண்ணலாம். இப்போ நம்ம என்வலாய்மெண்ட் நம்பர் வச்சு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம வந்து இப்போ கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் கார்டை, இல்லை ஏதோ அப்டேட் பண்ணியிருக்கோம், இல்லை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த என்வலாய்மெண்ட் ஐடி நம்பரில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட என்வலாய்மெண்ட் நம்பர் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்கள். இந்த அப்ளிகேஷனில் காமிக்கிற மாதிரி இந்தாண்ட இருக்க என்வலாய்மெண்ட் நம்பர் ஃபுல்லாக போட்டுட்டு இந்தாண்ட சைடில் இருக்க அந்த டேட்டு அந்த மந்த்து இயர் அது எல்லாத்தையும் கரெக்டாக போடணும். ஓகேவா? பட் நம்ம அந்த டேட் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ டைம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு 12, 13 அந்த மாதிரி இருந்த அப்படின்னா பிஎம்மில் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிஎம்மில் கொடுத்து ஒன்று இந்த ரயில்வே டைம் மாதிரி. ஓகேவா? பட் ஃபஸ்ட்டில் இருக்கிறது நீங்கள் அந்த ஃபார்மில் என்ன இருக்கோ அதே மாரி நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கோ. உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார்ம் இது வந்து மெசேஜுக்காக காமிக்கிறேன். ஓகேவா? பட் என்ன மாதிரின்றதில் உங்களோட டைம் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறது வேறு ஃபார்மு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த டைம் ஒன்றுன்ற போது ஃபஸ்ட்டு மணிக்கணக்கு, அடுத்தது நிமிஷம், அடுத்து செகண்டு, இது வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் இந்தாண்ட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறேன் பாருங்களா, ஜஸ்ட்டு கொடுத்த 11 கொடுத்தோன்னு 23 கட்டுதா, அப்போ வந்து 11 இருக்குது அப்படின்னா ஏஎம்னு கொடுத்து மாற்றிக்கணும். அதுவே 11க்கு மேலே 13, 14 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா 12க்கு மேலே இருந்தாலே அப்போ நம்ம பிஎம்னு கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம வந்து ஏஎம்னு கொடுத்துட்டு நான் வந்து கரெக்டாக கொடுத்தேன் அப்படின்னா இங்கே 7, 8, 9 கரெக்டாக மாதிரி தான். அந்த மாதிரி நீங்கள் அந்த ஏஎம் பிஎம்ன்றதை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? பட் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுறது அப்புறம் கீழே கேப்சரா கோட் கேட்கும். அந்த கேப்சரா கோடு என்ன அப்படின்னா உங்களுடைய நேம் இருந்தால் நேம்னு, இல்லை கேப்சரில் இருந்தால் கேப்சர் லெட்ரு, ஸ்மால் இருந்தால் ஸ்மால் லெட்டர், அந்த மாதிரி வந்து இந்த கேப்சரா கோடில் இருக்க மாதிரி ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு கீழே சென்ட் ஓடிபின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகிடும். சென்ட் ஆகிடுச்சிங்களா? சென்ட் ஆனவனே வெயிட் பண்ணுங்கள். பட் இதில் சென்ட் ஆகி ஒரு சில இது வரல அப்படின்னா இந்த ரீசென்ட் அப்படின்றத கொடுத்து கூட இது பண்ணிக்கலாம். ஓகே? ஜஸ்ட் இப்போ நான் சென்ட் ஆனது ஓடிபி வந்துருச்சு. மொத்தம் எத்தனை நம்பர்னா 6 நம்பர் வந்துருக்கும். ஓகே? 6 நம்பர் ஃபுல்லாக என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை டவுன்லோட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓடிபி சென்ட் ஆகல அப்படின்னா ரீசென்ட் கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வெரிஃபை டவுன்லோடுன்றதை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கார்டு வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேவா? பட் இதுதான் வந்து ப்ரொசீஜரு. இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் பண்ண சொல்லும். ஒரு சில டைமில் இது வந்து எரர் வரும். நீங்கள் திரும்ப ஒரு டைம் பண்ணிங்கன்னா ஓகே ஆகும். ஓகேவா? பட் இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆச்சா? டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பிடிஎஃப்ல ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த பிடிஎஃப்ல ஓப்பன் பண்ணால் என்னென்ன விஷயன்றதை நான் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்ட் கேட்குதா? பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா கீழே கொடுத்துருக்க பாருங்க, உங்களுடைய ஃபஸ்ட் லெட்டர் 4 லெட்டர் கேப் லெட்டரும், ஸோ அடுத்தது உங்களுடைய வருஷம், இதை மட்டும் போட்டு நீங்கள் ஓகே பண்ணிங்க அப்படின்னா அதுதான் பாஸ்வேர்டு. ஓகேவா? உங்களுடைய பேரில் வர 4 லெட்டர் கேப் லெட்ரு, அடுத்து உங்களுடைய வருஷத்தை இயர். ஓகேவா? டேட் ஆஃப் பர்த்தோடைய இயர் மட்டும் போடணும். ஓகேவா? சாம்பிளுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. உங்கள் நேம் எப்படி இருக்கோ, உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி ஃப்ரெண்ட் நேம் இருக்கோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிடுக்கா. பட் இப்போ ஆதார் கார்டு ஓப்பன் பண்ணிடுச்சு. இதில் வந்து கீழே வந்து கேள்விக்குள்ளே இருந்தால் அது எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். கேள்விக்குறி கிளிக் பண்ணி அதில் சிக்னல் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அதில் ஷோ சர்டிஃபிகேட்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு இந்த ட்ரஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும். ஆட் ட்ரஸ்ட் ஐடென்டின்றத ஓகே கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் வந்து டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு திரும்ப ஒரு டைம் ஓகே கேட்கும். அதையும் நீங்கள் கொடுத்துட்டு இப்போ இந்த ஓகே கேட்குதா? ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வேலிட் சிக்னேச்சர்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேள்விக்குறி வந்து டிக்காக மாறிடும், கிரீன் கலர். எப்போ மாறினதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? பட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இந்த வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக்னிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.